எல்லாருக்கும் வணக்கம். ரீசெண்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம். ஸோ நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும், இந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் நம்ம ஜாயின் பண்ணுறோம், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன வேணாலும் இருக்கலாம். ஜாயின் பண்ணுறதுல முக்கியமான பெனிஃபிட் என்னது அப்படின்னா பென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க. அதாவது ஓய்வூதியம் நம்மளோட 60 வயசுக்கு அப்புறம், 60 வயசுங்கிறது ரிட்டையர்மெண்ட் ஏஜ். ஸோ 60 வயசுக்கு அப்புறம் நம்ம வாழ்வாதாரத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்காக, நம்ம கவர்மெண்ட்டுக்கு இவ்வளோ நாள் வேலை பார்த்ததுனால நமக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு கிராட்டிடியூடாக நமக்கு கொடுக்குற அமௌண்ட் தான் அந்த பென்ஷன் ஸ்கீம். இது வந்து வெள்ளக்காரங்காலத்தில் அவங்களுக்காக வச்சுருந்த ஸ்கீம். அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் நம்ம கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குற நம்ம மக்களுக்காக இந்த பென்ஷன் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சு. அது என்ன இருந்துச்சு அப்படின்னா ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இருந்தது, ஓபிஎஸ். அதுக்கடுத்து என்பிஎஸ், நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம். இல்லை அப்படின்னா நியூ பென்ஷன் ஸ்கீம். அதுக்கப்புறம் இப்போ யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்னா பழைய ஓய்வூதிய திட்டம், நியூ பென்ஷன் ஸ்கீமு அப்படின்னா புதிய ஓய்வூதிய திட்டம், இல்லை அப்படின்னா தேசிய ஓய்வூதிய திட்டம். புதுசாக கொண்டு வந்திருக்கிறது யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம், தமிழில் வந்து ஒருங்கிணைந்த பென்ஷன் ஸ்கீம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக வந்துட்டு நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்னா என்ன, நியூ பென்ஷன் ஸ்கீம்னா என்ன, யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம்னா என்ன அப்படின்ட்டு. இது எதுக்கு நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, இது தெரிஞ்சாதான் நிறைய பேர் வந்து நியூ பென்ஷன் ஸ்கீம் வந்து வந்ததுக்கப்புறம் வந்து இதோட பென்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் வந்து நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதே விட்டுட்டாங்க. பட் இதோட ஃபேக்ட் என்னன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க தான் மேக்ஸிமம் நம்ம சேனல் பார்ப்பீங்க. ஸோ அவங்க பார்க்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷனுக்காக இது கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமு, நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம். ஸோ ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் கேரண்டீடு பென்ஷன் கிடைக்கும். கேரண்டீட் பென்ஷன் அப்படின்னா நீங்கள் வேலை பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா கேரண்டி ஆஃப் சம் அமௌண்ட் உங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் இல்லை நியூ பென்ஷன் ஸ்கீமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக இன்கம் கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா இதோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே மார்க்கெட் லிங்க்டு, ஷேர் மார்க்கெட்டில் பென்ஷன் ஃபண்ட் இருக்கும், ஃபண்டு மேனேஜர் இருப்பாங்க. அவங்க நம்மளோட காசை எடுத்து அதில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் வந்து சம் ஆனுவலாக வந்து ஒரு 7%, 8%, 10% ரிட்டர்ன் வர்ற மாதிரி அதை நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்து அதில் நம்ம ரிட்டையர்ட் ஆகிற வருஷத்தில் நமக்கு எவ்வளோ கார்பஸ் இதாக இருக்கோ அதில் 60% லம்சமாக பே அவுட் பண்ணிவிட்டு 40% நமக்கு வந்து பென்ஷனாக நமக்கு கிரெடிட் பண்ணுவாங்க. இதை நான் ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ இதில் வந்து சிம்பிளாக வந்து பென்ஷன் கேல்குலேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா 50% பழைய ஓய்வூதிய திட்டம். இது வந்து பழைய ஓய்வூதிய திட்டம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து புதிய ஓய்வூதிய திட்டம். சரியா? இப்போ பழைய ஓய்வூதிய திட்டத்தில் லாஸ்ட்டாக இப்போ நம்மளோட சேலரி வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 50,000 ரூபா நம்மளோட பேசிக் பேன்னு வச்சுக்கணும். ப்ளஸ் வந்து டிஏ வந்து இப்போதைக்கு 50% இருக்குது அப்படின்னா மொத்தம் நமக்கு 75,000 ரூபா பேமெண்ட் வரும். ஸோ 75,000 ரூபாயில் பாதி அமௌண்ட்டு நமக்கு 37,500 ரூபா பென்ஷனாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் என்பிஎஸில் அப்படி கிடையாது. ஏன்னா நம்ம எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறோமோ அதை மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி அதில் வர்ற அமௌண்ட், இந்த அமௌண்ட் வந்து இந்த 37,000 ரூபாயை விட கம்மியாகவும் ஆகலாம், அதிகமாகவும் ஆகலாம். இது வந்து அந்த வருஷத்தில் என்ன இருக்கோ அதுதான் இது. ஸோ இதுக்கு பிரேக்கப் எக்ஸாக்டாக வேல்யூ வேணும் அப்படின்னா அதுக்கு செப்பரேட் கால்குலேஷன்ஸ் போடலாம். ஜஸ்ட் இப்போதைக்கு இருக்கிறதுக்கு இது மட்டும் கொடுப்போம். இப்போ வந்து லாஸ்ட்டில் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து மந்த்லி பென்ஷன் வந்து 50% ஆஃப் லாஸ்ட் ட்ரான் பேசிக் பே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கான்ட்ரிபியூஷன். இப்போ வந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தில் நமக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கான்ட்ரிபியூஷன் பண்ண மாட்டோம். நம்ம கான்ட்ரிபியூஷன் பண்ணுவோம், நம்மகிட்ட வந்து கட் பண்ணுவாங்க. பட் அது என்னதுன்னா பிஎஃப், ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுவாங்க. இது நம்மளோட சேலரியிலேருந்து 12% வந்து போகும். இந்த 12%க்கு வந்து ஆனுவலாக 7% ஆர் 8% ஆர் 6% வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இது வந்து இந்த பிபிஎஃப்னு சொல்லுவாங்க, பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு. அப்புறம் பிஎஃப், இது ரெண்டுமே வந்து சேம் தான். நம்ம கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ்க்கெலாம் பிஎஃப் கட் பண்ணுறாங்க இல்லையா, இந்த மாதிரி அன்ரெகுலரைஸ்டு எம்ப்ளாயிஸோட பிஎஃப் கட் பண்ணுறத நம்ம கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கும் கட் பண்ணுவாங்க. கட் பண்ணி இதில் வந்து ஆனுவலாக வந்து 7% ஆர் 6% நீங்கள் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் போட்டிங்கன்னா ஒரு 30 இயர்ஸ் சர்வீஸ் பார்க்குறீங்க அப்படின்னா 30 இயர்ஸ்க்கு 6% ஃபார்ம் பி இன்ட்டு 1 + 6
காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட் வந்து நம்ம கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டியது 10% வந்து அந்த பிஎஃப், அதுக்கும் பென்ஷன் ஃபண்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனால் என்பிஎஸ் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா 10% வந்து நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணணும். இது வந்து 10% ஆஃப் பேசிக் ப்ளஸ் டிஏ. இப்போ இன்கேஸ் நீங்கள் ஒரு 50,000 சம்பளம் 75,000 இது அப்படின்னா இதில் 10% கிட்டத்தட்ட இப்போ 7,000, இதில் வந்து 75,000 சொன்னோம்னா மந்த்லி 7,500 நீங்கள் பே பண்ணணும். 14% கவர்மெண்ட் உங்களுக்காக பே பண்ணும். ஸோ நீங்கள் ஒரு 7,500 பே பண்ணுறீங்க அப்படின்னா கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 8,200 கிட்ட கவர்மெண்ட் பே பண்ணும். ஓகே, இந்த ரெண்டையும் சேர்ந்து நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிடுவாங்க எவ்ரி மந்த் கிரெடிட் பண்ணி அந்த அமௌண்ட்டை டேலி பண்ணி தான் நமக்கு வந்து கார்பஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். ஓகே, ஆனால் இங்கே பழைய ஓய்வூதிய திட்டத்தில் நம்மளோட அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணது எல்லாமே பிபிஎஃப்ல இருக்கும். ரிமைனிங் அமௌண்ட் அந்த இது வந்து நம்ம எதுவுமே பே பண்ண தேவையில்லை. கவர்மெண்ட் வந்து டேரெக்டாக நம்ம ரிட்டையர்ட் ஆகும்போது லாஸ்ட்டு எவ்வளோ வாங்குறோமோ அதிலிருந்து 50% நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து ஃபுல்லி ஃபண்டட். இது வந்து நம்மளோட கான்ட்ரிபியூஷன் வித் லிங்க் டு மார்க்கெட். ஓகே, இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா லம்சம் அமௌண்ட் வந்து பழைய ஓய்வு திட்டத்தில் என்ன வரும்னா, நான் சொன்ன மாதிரி பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் வந்து நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோம். இதில் வந்து பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் நம்ம இன்க்ரீஸ் கூட பண்ண இருக்கலாம். அதிலிருந்து நமக்கு எவ்வளோ ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கவர்மெண்ட் தான் ஃபிக்ஸ் பண்ணோம் 6%, 7%. ஸோ இது வந்து நமக்கு அந்த அமௌண்ட் வரும். இப்போது இதில் நியூ பென்ஷன் ஸ்கீமில் லம்சம் பே அவுட்டுக்கு நம்ம பிஎஃப் டிடக்ட் பண்ணுறதில்ல. பட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதில் 10, இதில் 14, மொத்தம் 24% நம்மளோட பேசிக் லைஃப் ப்ளஸ் டிஏலேருந்து நமக்கு எடுத்து நம்மளோட என்பிஎஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் வந்து இன்கேஸ் 10% ரிட்டர்ன் வருது அப்படின்னா நமக்கு வந்து டோட்டலாக எவ்வளோ % ரிட்டர்ன் வருமோ அந்த ரிஸ்ட்டில் 60% கார்பஸை வந்து நமக்கு லம்சமாக பே அவுட் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 1 கோடி ரூபா வருது, இல்லை ஒரு 50 லட்ச ரூபா வருது அப்படின்னா அதில் 60%, 50 லட்ச ரூபாயில் 60%ங்கிறது 30 லட்ச ரூபா நமக்கு வந்து அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிடுவாங்க. அதே இது 1 கோடி ரூபா வருது அப்படின்னா 60 lakhs வந்து நமக்கு இது பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்து மந்த்லி பென்ஷன் ஃப்ரம் ஆன்யூட்டி. இது என்னென்னா சம் அமௌண்ட் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணோம். மந்த்லி பென்ஷன் ஃப்ரம் annuity reduced to the specific amount if commuted, reverts its to original after some years. இது என்ன ஒன்றா கம்யூட்டட் பென்ஷன் சொல்லுவாங்க. அதாவது விலைவாசி கூடுதல் இல்லையா, பென்ஷனுக்கு அப்புறம் வந்துட்டு கூடுறது வந்து சம் இயருக்கு அப்புறம் வரைக்கும் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. 80 இயர்ஸ்க்கு மேலே போகும்போது மறுபடியும் ஒரிஜினலாக எவ்வளோ இது வாங்கிட்டு இருந்தோமோ அது மாதிரி ரெடியூஸ் ஆகிடும் அது. ஸோ இது வந்து மந்த்லி பென்ஷன் ஃப்ரம் annuity. இது வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து என்பிஎஸ்ல பார்த்தீங்கன்னா 40% கார்பஸ் வந்து நமக்கு வந்து அதில் இருக்கும். அதில் வந்து ஆன்யூட்டி ரேட் வந்து அந்த பென்ஷன் ஃபண்ட் மேனேஜர் வந்து ஒரு 5.5 6 அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து மந்த்லி பென்ஷன் இதுக்கு வரும். அப்புறம் கிராஜுவிட்டிக்கு வந்து தமிழில் வந்து பணிக்கொடை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பணிக்கொடை பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே சேம். என்பிஎஸ்ல இருக்கிறவங்களுக்கும் உண்டு, பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் உண்டு. இப்போ இது ரெண்டுக்குமே இருக்கிறதுனால இதனால் எந்த டிஃப்ரென்ஸுமே நமக்கு வரப்போகிறது கிடையாது. இது வந்து லம்சமாக ஒரு அமௌண்ட் இருக்கும். இப்போ ரீசெண்டாக பண்ணதில் வந்து மேக்ஸிமம் வந்து டிஏ வந்து 25% வரைக்கும் 50%க்கு மேலே போனதுனால நமக்கு வந்து 25 lakhs வரைக்கும் வரும். அப்புறம் வந்து இதில் வந்து டெத் பெனிஃபிட்ஸ் வந்து ஃபேமிலி பென்ஷன் வந்து இதில் வந்து அலௌடு. ஃபேமிலி பென்ஷன் அப்படின்னா இப்போ வந்து இன்கேஸ் வந்து 50% வந்து நம்ம இதுக்கு மேலே சர்வீஸில் இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து அன்னைக்கு டேட்டில் நம்ம என்ன பேசிக் வாங்கிட்டு இருக்கோமோ அதில் வந்து 50% வந்து நமக்கு வந்து ஃபேமிலி பென்ஷனாக கொடுத்துருவாங்க. அதே இது இங்கே என்பிஎஸ்ல பார்த்தீங்கன்னா என்டையர் கார்பஸ் பெய்டு வந்து நாமினிக்கு கொடுப்பாங்க. ஆனால் இதில் ஒரு ஆப்ஷன் இப்போ ரீசெண்டாக கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து இன்கேஸ் டியூரிங் சர்வீஸ் வந்து ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா பழைய பென்ஷன் படியே நமக்கு வந்து இது கொடுக்குற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்ஃப்ளேஷன் ரேட் ப்ரொடக்ஷன். இன்ஃப்ளேஷன்னா பணவீக்கம். வருஷத்துக்கு இப்போ இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து இந்தியாவில் வந்து ஒரு 7% 8% இருக்குது அப்படின்னா அடுத்த இந்த டிஏ வந்து அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து பழைய ஓய்வு திட்டத்தில் வந்து ரெகுலர் எம்ப்ளாயிஸ்க்கு இன்க்ரீஸ் ஆகிற மாதிரியே பென்ஷன் வாங்குறவங்களுக்கும் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் புதிய ஓய்வூதிய திட்டத்தில் அந்த மாதிரி எதுவும் இன்க்ரீஸ் ஆகாது. ஏன் ஆகாது அப்படின்னா இதை மார்க்கெட்டில் லிங்க் பண்ணி ஒன்ஸ் வந்து பே அவுட் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட்லேருந்து நமக்கு வந்து பென்ஷன் வந்துகிட்டு இருக்குமே தவிர இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆன வேல்யூக்கு இங்கே எதுவுமே வராது. அப்புறம் போர்ட்டபிலிட்டினா ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருக்கீங்க, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா அங்கே வந்து பென்ஷனுக்கு என்ன ப்ரொசீஜரோ அந்த ப்ரொசீஜர். இது நீங்கள் வந்து பிஎஸ்யூஸ் இந்த பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் இல்லை ப்ரைவேட்டுக்கு சேஞ்ச் ஆனீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா 18 வருஷம் 20 வருஷம் சர்வீஸ் முடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு பென்ஷன் கிடைக்கும், இல்லைனா பென்ஷன் கிடைக்காது. இன்கேஸ் நீங்கள் 15வது வருஷத்தில் நீங்கள் வேறு கம்பெனிக்கு போகிறீங்க, இல்லை ப்ரைவேட்டில் ஒரு நல்ல ஜாப் வருது, உங்களுக்கு நல்ல சேலரி வருது, நீங்கள் மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு
ஆப்ஷன் கிடையாது. பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இது கிடையாது. உங்களுக்கு பென்ஷன் வராது, இங்கே ரிசைன் பண்ணிட்டு தான் போகணும். அதே இது என்பிஎஸ்ல அப்படி கிடையாது. இன்கேஸ் அந்த மாதிரி சுவிச் ஓவர் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்துச்சு அப்படின்னா என்பிஎஸ் தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா நீங்கள் என்பிஎஸ் அங்கே ப்ரைவேட் கம்பெனிஸ் போனதுக்கு அப்புறம் கூட நீங்கள் வந்து பே பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் ஃபாரினுக்கே போனீங்கன்னா கூட அப்போயே நீங்கள் என்பிஎஸ்ல கண்டினியூ பண்ணலாம். ஸோ நல்ல ரிட்டர்ன் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அது போக டேக்ஸ் பெனிஃபிட்ஸும் இருக்கும். அப்புறம் ரிஸ்க் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி. இப்போ வந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தில் ஃப்ளெக்சிபிலிட்டிலாம் கிடையாது. பிஎஃப் வேணால் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்பப்போ. மற்றபடி இந்த ரிட்டையர்மெண்ட் ஃபண்டுங்கிறத நீங்கள் கையே வைக்க முடியாது. இதில் பார்த்தீங்கன்னா என்பிஎஸ்ல வந்து ஃப்ளெக்சிபிலிட்டினா நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு 6 மாதத்துக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு போடலாம். அப்புறம் வித்ட்ராவல்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் ரீசன்ஸ் இருக்குது. அந்த ரீசன்ஸ்க்காக நீங்கள் வித்ட்ராவல்ஸ் கூட பண்ண முடியும். பட் நீங்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தில் அதை பண்ண முடியாது. ஒன்லி பிஎஃப் வித்ட்ராவல் மட்டும் தான் நீங்கள் பண்ண முடியும். ரிஸ்க் வந்துட்டு இந்த பழைய ஓய்வு திட்டத்தில் ரொம்ப கம்மி. பட் இதில் வந்து மார்க்கெட் டிபெண்டன்ட். இன்கேஸ் ஷேர் மார்க்கெட் மொத்தமாக போச்சு அப்படின்னா நம்மளோட மொத்த கார்பஸும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்புகள் தான் இருக்கே தவிர ரொம்ப 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 கம்மி. ஏன்னா இந்தியன் ஷேர் மார்க்கெட்டை அவ்வளோ சீக்கிரமாக போகிறது கிடையாது. இதில் டேக்ஸ் பெனிஃபிட் வந்து வர்ற பென்ஷன் அமௌண்ட் வந்து நமக்கு வந்து கம்ப்ளீட்லி டேக்ஸபிள். சரியா? ஆனால் இது இங்கே பார்த்தீங்கன்னா என்பிஎஸில் இதுலேயும் வர்ற அமௌண்ட்டு டேக்ஸபிள் தான். ஆனால் அந்த ஃபைனல் வர்ற கார்பஸ் அமௌண்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அது டேக்ஸ் ஃப்ரீ. அப்புறம் வெஸ்டிங் பீரியட் வந்து டிப்பிக்கலாக 20 வருஷம் நீங்கள் சர்வீஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பென்ஷன் உண்டு. அதே இது என்பிஎஸில் இருக்கும்போது 10 இயர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்ஷியல் வித்ட்ராவல் பண்ண முடியும். ப்ளஸ் ஃபுல் பெனிஃபிட் அட் 60 இயர்ஸ். 60 இயர்ஸுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இதில் இது கிடைக்கும். ஸோ இதில் அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இதுதான் என்பிஎஸ்க்கும் ஓபிஎஸ்க்கும் உள்ள வித்தியாசம். சரி, இது எதுக்கு ஃபஸ்ட்டு சொன்னேன்னு சொல்லிடுறேன். ஏன்னா ஓபிஎஸ்ஸும் என்பிஎஸ்ஸும் என்னென்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து என்பிஎஸ்ஸுக்கும் இப்போ போட்டிருக்கிறதுக்கும் யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீமுக்கும் உள்ள வித்தியாசத்தை உங்களால் பார்க்க முடியும். இப்போ வந்து என்பிஎஸ்க்கும் யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீமுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்த்துருவோம். என்பிஎஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். பட் யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீமில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மறுபடியும் நாங்கள் கேரண்டிட் பென்ஷன் தாரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேரண்டிட் பென்ஷனுக்கு பென்ஷன் கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா சேம் 50% ஆஃப் லாஸ்ட் ட்ரான் பேசிக் ப்ளே ப்ளஸ் டிஏ ஃபார் லாஸ்ட் 12 மந்த்ஸ். கடைசி வருஷத்தில் இப்போ சம்டைம்ஸ் ஒரு சில சர்வீசஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எஸ்பெஷலி இந்த போலீஸ் சர்வீஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா எந்த வருஷத்தில் அவங்க ரிட்டையர்ட் ஆக போகிறாங்களோ அதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி நெக்ஸ்ட் ப்ரொமோஷன் கொடுத்து அவங்க வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ அப்போ என்ன, அவங்க லாஸ்ட் மந்த் அவரோட பேசிக் பே கூடிடும். அந்த பேசிக் பேலேருந்து ரிட்டையர்மெண்ட் கொடுப்பாங்க. ஆனால் இப்போ அப்படி நடக்காது. ஏன்னா லாஸ்ட் 12 மந்த்ஸோட ஆவரேஜ் எடுத்து தான் நமக்கு பென்ஷன் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் இது அப்படியே சேஞ்ச் ஆகும். மந்த்லி பென்ஷன் வந்து சேம் அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் என்ன இருந்துச்சோ அதுதான். பட் என்னென்னா லாஸ்ட் 12 மந்த்ஸோட ஆவரேஜ் போடுவாங்க. பட் இதில் வந்து கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் கிடையாது. பிஎஃப்க்கு பதில் 10% பேசிக் ப்ளஸ் டிஏ கான்ட்ரிபியூஷன் வந்து நம்மகிட்ட எடுத்து, அதாவது என்பிஎஸ்ல என்ன கான்ட்ரிபியூஷன் நம்ம பண்ணுறோமோ அதே கான்ட்ரிபியூஷனை யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமுக்கு நம்மகிட்ட வாங்கி போடுவாங்க. ஆனால் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் வந்து 18% வந்து பேசிக் பே போடுறாங்க. ஆனால் இங்கே என்பிஎஸ்ல பார்த்தீங்கன்னா 14% தான் போடுறாங்க. இந்த 4% டிஃபரன்ஸு அதிகமாக போடுற மாதிரி நமக்கு தெரிஞ்சாலும் இந்த 4%னால நமக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. ஏன்னா ஃபைனலாக வரப்போகிற கார்பஸ் வேல்யூ சேம், பென்ஷன் வேல்யூ சேம். இது வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் கவர்மெண்ட் வந்து அவங்க ஃபுல் பொறுப்பில் எடுத்துக்கிட்டதை இப்போ இவங்க வந்து ஒரு 18% உங்கள் அக்கௌண்ட்டில் போடுறோம் அப்படின்னு மட்டும் வந்து சொல்கிறாங்க. அது போக இன்னொன்று, இந்த இது வந்து டோட்டல் அமௌண்ட்டில் போட்டு அதிலேருந்து 18% மைனஸ் பண்ணுவாங்க. இது வந்தனால டேக்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நிறைய பேருக்கு ஸ்லாப் வந்து தாண்டி போக வாய்ப்பு இருக்குது. அதை பற்றிலாம் இன்னும் கிளாரிஃபிகேஷன்ஸ் எதுவும் கொடுக்கல. அப்புறம் பார்த்தீங்கன்னா லம்சம் அமௌண்ட் 60% ஆஃப் கார்பஸ். இப்போ இதில் வந்து லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி 1 கோடி ரூபாய்க்கு 60 lakhs வரைக்கும் நமக்கு வந்து இது பே பண்ணிடுவாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லம்சம் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு த 1/10 ஆஃப் மந்த்லி என்ரோல்மெண்ட் அஸ் ஆன் சூப்பர் அனிமேஷன் டேட் ஆஃப் எவ்ரி 6 months. இப்போ இதில் எக்ஸாம்பிள் கால்குலேஷன் வச்சுக்கோங்க. லாஸ்ட்டு உங்களோட சேலரி வந்து லாஸ்ட் பே வந்து ஒரு 1 lakh பேசிக் ப்ளஸ் டிஏ எல்லாமே சேர்த்து 1 lakh இருக்குன்னு வச்சுக்கிறோம். ஓகே, இதில் வந்து 1/10 எவ்வளவு, 10% எவ்வளவு, இதில் 10% எவ்வளவு, 1 lakh 10% எவ்வளவு, 10,000 ரூபா. சரியா? இது ஒன்று மாறி மாறி. சரி, 10,000ல் ஆன் எவ்ரி 6 months. இப்போ 30 years சர்வீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 10,000 × 60 உங்களுக்கு 6 lakhs வந்து பே அவுட் ஆகும். அதே இது நீங்கள் எல்லாம் என்பிஎஸில் பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபா கார்பஸ் இருந்துச்சு அப்படின்னா 60 lakhs பே ஆகும். ஆல்மோஸ்ட் 10 times ஹையர். இந்த அமௌண்ட்டை நீங்கள் ரீஇன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் அதெல்லாம் போட்டிங்கன்னா இங்கே பேசிக்கில் ஒரு வேலை இதில் எவ்வளோ கம்மியாக வருதோ அதோட
ஐ மீன் இந்த யூபிஎஸ் ஸ்கீமில் வந்து எவ்வளோ பென்ஷன் வருதோ அதை விட நீங்கள் என்பிஎஸ்ல சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் உங்களுக்கு அதிகமாக வரும். அதுக்கு அடுத்து கிராஜுவேட்டியும் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க, பட் கிட்டத்தட்ட சேம் என்பிஎஸ்ல என்ன இருக்கோ அதுதான் நமக்கு கிடைக்க போகுது. அப்புறம் டெத் பெனிஃபிட் இதில் பார்த்தீங்கன்னா என்டையர் கார்பஸ் டு பே டு நாமினி அப்படின்னு போட்டு நான் இதில் ஆல்ரெடி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, பட் இதுலேயும் அதே தான் சொல்லியிருக்காங்க, ஃபேமிலி பென்ஷன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 50% வந்து அன்னைக்கு ரேட்டில் என்ன பேசிக் போயிருக்கோ அதில் 50% கொடுப்பாங்க. அதுவும் 10 இயர்ஸ் உள்ள சர்வீஸ் இருந்துச்சுன்னா 10,000 கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் பேஸ் பண்ணியும் நமக்கு கொடுத்துருக்காங்க. 25 இயர்ஸ் சர்வீஸ் இருந்தால் மட்டும்தான் 50% பென்ஷன் கிடைக்கும். அதே இது 20 இயர்ஸ் சர்வீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 40%. ஸோ அக்கார்டிங்லி அந்த இது வந்து கம்மியாகிட்டே இருக்கும். இதில் என்பிஎஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த இது ப்ரொடக்ஷன் எதுவுமே இல்லை. யூபிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேலரி பென்ஷனில் வர அமௌண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும், இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஆல் இண்டியா ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் ஃபார் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர் இந்த இதில் இருந்து நமக்கு வந்து இதை பேஸ் பண்ணி நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. அகைன் ஃப்ளெக்சிபிலிட்டி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்பிஎஸ் தான் வந்து சேஃபு. இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மறுபடியும் பண்ண முடியாது. அப்புறம் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் லிமிட்டெடு டிப்பிக்கலாக வந்து இது வந்து 20 இயர்ஸ்க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் இது வந்து நல்ல பெனிஃபிட். ஸோ இதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஜஸ்ட்டு ஜென்ரல் இது மட்டும் கொடுத்துருக்கேன். இதை பார்க்கும்போது ஒரே குழப்பமாக இருக்கும். வித் ஃபிகர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நாளைக்கோ நாலு மறுநாளோ வித் ஃபிகர்ஸ் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். வித் ஃபிகர்ஸ் போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸு இது தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து அடுத்து ப்ரிப்பேர் பண்ணலாமா வேண்டாமா, இல்லை ப்ரைவேட் ஜாப்க்கே போயிடலாமா, ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா டிசைட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.